இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்? இன்றைக்கி நாங்கள் கல்யாணம் வந்திருக்கோம். எதுக்குன்னா கௌதமுக்கு வந்து பர்த்டே கிஃப்ட்டு நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஸோ வந்து அவனுக்கு வந்துட்டு ஒரு காப்பு வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். கௌதமுக்கு காப்பு ஒன்று பார்த்து செலக்ட் பண்ணுறதுக்கு 10-15 நிமிஷம் தான் ஆச்சு. 15 மினிட்ஸில் அவனுக்கு செலக்ட் பண்ணியாச்சு. இந்த காப்பு தான் நான் வாங்கியிருக்கேன். அதில் வந்து அந்த சாமியோட அந்த விநாயகரோட சிம்பிள்ஸ் இருக்கும். அந்த சிம்பிள்ஸோடு அவனுக்கு வாங்கியிருந்தேன். இடையில மேய்னா வந்து கொஞ்சம் கண்ணாடியை பார்த்துட்டு விளையாடிட்டு இருந்தா. பாப்பாவும் விளையாடிட்டு அப்படியே ஃபன் பண்ணிகிட்டு இருந்தா. நாங்கள் கௌதமுக்கு காப்பு செலக்ட் பண்ணிட்டோம். செலக்ட் பண்ணிவிட்டு ஆஃப்டர் வந்து மேய்னா நான் கௌதம் எல்லோரும் நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிருந்தோம். அங்கே வந்து எதுக்காக போனோன்னா எனக்கு ப்ரேஸ்லெட் வாங்கலை. ஆக்சுவலாக பர்த்டே வந்து கௌதமுக்கு, அவனுக்கு நான் கிஃப்ட் வாங்கி கொடுக்குறேன். காற்று வாக்கில் 2 காதல்ங்கிற மாதிரி எனக்கு அப்படியே ப்ரேஸ்லெட் ஒன்று பார்த்துடலான்னு சொல்லிட்டு நானும் அப்படியே ஒரு ப்ரேஸ்லெட் பார்த்தேன். ஃபஸ்ட்டு கோல்டில் ஒன்று செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன். சரி டைமண்டில் பார்க்கலான்னு சொல்லி டைமண்ட்லேயும் போய் பார்த்தோம். டைமண்டில் பார்த்துட்டு எனக்கு டைமண்ட் ரொம்ப பிடிச்சிருச்சு. ஓகே, இதையே நம்ம செலக்ட் பண்ணி இதையே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ கையில் ஒன்று போட்டிருக்கேன்ல, இதுதான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். நல்லா இருந்துச்சு. சரி ஓகே, எனக்கும் வாங்கியாச்சு, கௌதமுக்கும் வாங்கியாச்சு. அப்புறம் பாப்பாவுக்கு வாங்காமல் இருந்தால் நல்லாயிருக்கு. அதில் பாப்பாவுக்கு ஒரு டாலர் வந்து லக்ஷ்மி டாலர் ஒன்று வாங்கியிருந்தேன். அப்புறம் இன்னொன்று வந்து எனக்கு ஒரு மோதிரம் ஒன்று வாங்கியிருந்தேன், கோல்டில் வாங்கியிருந்தேன். 2 பேத்துக்கும் வாங்கிட்டு அவனுக்கு கிஃப்ட் வாங்க போய் கடைசியில் எனக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். நான் அந்த கடையே க்ளோசிங் டைம் ஆயிடுச்சு. நாங்கள் ஒரு 10 o'clock மேலே தான் நாங்கள் வந்து ஷாப் விட்டே வெளியே வரோம். கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் போய் பைக் பார்க்கிங்லேருந்து அங்கேருந்து தான் நாங்கள் வெளியவே வந்தோம். அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா கடையெல்லாம் க்ளோஸ் ஆகிடுச்சு. நாங்கள் மட்டும்தான் அங்கே இருக்கோம். நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். அப்புறம் போய் அங்கே எல்லாம் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். இங்கே பாருங்கள், ஷட்டர் கூடி க்ளோஸ் பண்ணியிருக்காங்களா. அப்புறம் நாங்கள் கிளம்பி எந்த ஹோட்டல் இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. 10:30 ஆயிடுச்சு. ஹெச்எம்ஆர் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். நான் ஆல்ரெடி ஹெச்எம்ஆர் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அங்கே போயிட்டு நேராக ஹெச்எம்ஆருக்கு போயிட்டோம். ஹெச்எம்ஆர் போய் அங்கே நான் வந்து வெஜிடேரியன் ஆகிட்டேன்னா, அதனால் எனக்கு இந்த சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் வாங்கிட்டேன். அது வந்துட்டு சேம் நான் வந்து கொஞ்சம் டயட்டில் இருக்கனால சப்பாத்தி வாங்கியிருந்தேன். பாப்பா வந்து ரெகுலராக எப்போ சப்பாத்தி சாப்பிடுவா. அப்புறம் ஒரு முட்டை சாப்பிட்டா. அவள் ஒரு சப்பாத்தி ஒரு முட்டை அவளுக்கு வாங்கினோம். ஆனால் கௌதம் முட்டை சிக்கன் பிரியாணி வாங்கி வச்சுருந்தான். மேய்ன ரியாக்ஷனை பார்த்தீங்களா? சூப்பர். ஆமாம், எது முட்டையை சாப்பிட்டு சூப்பர் அப்படிங்கிறது. அவளுக்கு முட்டை ரொம்ப பிடிக்கும். அதனால் முட்டையை சாப்பிட்டு சூப்பர்னு சொல்லிட்டாங்க. என்ன சோதனைனா எப்போவுமே ஹெச்எம்ஆர்லாம் நான்வெஜ் தான் சாப்பிடுவேன். பட் இன்னைக்கு சோதனை வெஜ்ஜு சாப்பிட வேண்டியதாயிடுச்சு. பிகாஸ் நான் ஃபாஸ்டிங்கில் இருக்கேன். உங்களுக்கு பாருங்க, நல்லா இருக்கமேங்களா? முட்டை சாப்பிட்றது எப்படின்னு சொல்லி மேக்னா சொல்லி கொடுக்க போகிறா. இப்போது அதுக்கு தான் அவன் முட்டையை காமிச்சிட்ருக்கா. நான் எப்படி வீடியோவில் பண்ணுறேன் அது மாதிரி அவள் செய்கிறா. முட்டையை சாப்பிட்டாலாமா. சாப்பிட்டதுக்கப்புறம் அங்கே வச்சிடணும். மனசாட்சியே இல்லாமல் ஒருத்தன் அடித்து நிமித்திட்டு இருக்கான். பாவமே புள்ள சாப்பிட மாட்டான். நம்மளும் வெஜ்ஜு சாப்பிட்லாம் அப்படின்னா நினைக்கிறது இல்லை. அப்படியே அடித்து நிமித்திட்டு இருக்கான். வெளியே வரக்கூடாதுங்கிறது. வெளியே வந்து இப்படிதான் டயட் கலைஞ்சு போயிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.